சந்தோஷமோ துக்கமோ ஒரு தனி மனிதனின் மனோபாவம் அல்லது மனோநிலைதான். ஹாப்பினஸ் ஆர் சாரோ இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த மனோநிலை எல்லோரிடமும் எல்லா காலத்திலும் எல்லா சம்பவங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில சமயங்களில் ஒரு சந்தோஷமான செய்தி கூட ஒருவனுக்கு துக்கத்தை தரலாம். உதாரணமாக, ஒருவனுக்கு பிடிக்காத அவன் விரோதி ஒருவனுக்கு திடீரென பெயரும் புகழும் ஏற்பட்டால் அது அவனுக்கு துக்கத்தை தரலாம் அல்லது பொறாமையை உண்டாக்கலாம். அதுபோலவே பிறரது துக்கம் சிலருக்கு சந்தோஷத்தை தரலாம். இவை நியாயமான உண்மையான சந்தோஷம் அல்லது துக்கமாகாது. ஏமாற்றம், அதனால் ஏற்படும் துயரம், துக்கம் போன்றவை ஒரு தொற்று நோய் போன்றது. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை முறையாக தடுக்க வேண்டும். துயரமும் துன்பமும் ஏற்படும் போது அதை போக்க மற்றொரு உயர்ந்த சக்தியை நாட வேண்டும். அது வெளியில் இல்லை, நம்முள்தான் இருக்கிறது. பூமிக்கடியில் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் கடும் கோடை காலத்தில் பூமி வறண்டு விடுகிறது. அப்போது கூட அதன் அதிக ஆழத்தில் தண்ணீர் ஓட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது தெரியாமல் வறண்ட பூமி தண்ணீருக்காக வானத்தை நோக்கி தவம் இருக்கிறது. பூமியின் வறட்சிக்கு காரணமான எரிக்கும் சூரியன்தான் பூமியின் மேலும் அடியிலும் உள்ள தண்ணீரை ஆவியாக்கி மேலே எழச் செய்து அதை மேகமாக்கி மீண்டும் பூமியின் மீது மழையாக பொழியச் செய்து வறண்ட பூமியை வளமாக்குகிறான். அதுபோலத்தான் துயரத்தால் துடிக்கும் மனிதனும் தனது உள்ளே அடங்கியுள்ள உன்னத சக்தியை வெளிக்கொணர்ந்து ஆறுதலும் அமைதியும் பெற கடவுள் அல்லது குரு எனும் சூரியனை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போது அவன் சக்திகள் வெளிப்பட்டு அவன் துயரத்தை தணிக்கும். துன்பம், துயரம், கஷ்டம் என்று எண்ணுவது இயற்கை. ஆனால் அதை மிகைப்படுத்தி பயப்படுவது மனித மனத்தின் பலவீனம். இந்த பலவீனத்திற்கு இடம் தரக்கூடாது. நமக்குள்ளே இறைவன் தந்துள்ள பகுத்தறிவு, ஆற்றல், ஞானம், விவேகம் ஆகியவற்றின் துணை கொண்டு துயரத்தை வெல்ல வேண்டும். பூமிக்கடியில் தோண்டி எடுக்கப்படும் தங்கமானது மண், தூசு, இதர தாதுக்கள் கலந்த கலப்பட உலோகமாகத்தான் இருக்கும். அதை உடைத்து துகளாக்கி கழுவி அசுத்தங்களை நீக்கி பின் ரசாயன முறையில் மற்ற உலோகங்களையும் தாதுக்களையும் நீக்கிவிட்டு எஞ்சிய தங்கத்தை அனலிட்டு உருக்கி தங்க கட்டியாக வார்த்து அதை மீண்டும் அடித்து செதுக்கினால்தான் அது அழகிய ஆபரணமாகிறது. அதுபோலவே இறைவன் நம்மை துன்பத்திற்குள்ளாக்கி புடம் போட்ட தங்கமாக்குகிறான் என்று உணர்ந்து கொண்டால் துன்பமும் துயரமும் இன்பமாகவே தோன்றும். அப்போது எல்லாம் இன்பமயம் என்ற தத்துவத்தை நாம் அனைவரும் உணரலாம்.